இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. காசாவில் இறுதிக்கட்ட தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். எங்கு நோக்கினும் கட்டட இடிபாடுகள், மக்கள் தப்பிச் செல்ல அறிவுறுத்தல். இந்தியா அமெரிக்கா இடையே 6வது சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் தொடங்கியது. விளைபொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என தொடர்கிறது நெருக்கடி. உரப்பற்றாக்குறையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டுக்கான 27,823 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடன் பழனிசாமி சந்திப்பு. 2 மணி நேரம் நடந்த சந்திப்பில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக தகவல். டெல்லியில் முகாமிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர்களை சந்திக்க திட்டம். பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது பாஜக அல்ல என டிடிவி தினகரன் பதில். 122 அதிமுக MLA-க்கள் தான் காப்பாற்றியதாகவும் பேட்டி. அதிமுக அலுவலகத்தை தாக்கியவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என பழனிசாமி கூறியிருந்த விவகாரம். குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க மறுத்த பன்னீர்செல்வம். சார் இல்ல எடப்பாடி சொல்லியிருக்காரு சார், கட்சி அலுவலகத்தை உடைச்சவங்க எப்படி நான் கட்சியில சேர்க்க முடியும் இருக்காரு சார். அதிமுக வாக்களிச்சவங்களுக்கு மீண்டும் பதவி கொடுத்தோம். தமிழகத்தில் கூட்டணி குழப்பம் நீடிக்கும் சூழலில் பாஜக மேலிட நிர்வாகி தலைமையில் சென்னையில் உயர்மட்ட குழு கூட்டம். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் வெளியேறியது தொடர்பாக ஆலோசனை. பாமக அலுவலகத்தின் நிரந்தர முகவரியை மாற்றி மோசடி. மாமல்லபுரத்தில் அன்புமணி தரப்பு கூட்டிய பொதுக்குழு செல்லாது என GK மணி பேட்டி. நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால, கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. சென்னை தீநகர் திலக் தெருவில் உள்ளதுதான் பாமக தலைமை அலுவலகம். அலுவலக மாற்றம் எல்லோருக்கும் தெரிந்தும் GK மணி மாற்றி கூறுவதாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு விளக்கம். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் பொன்முடிக்கு எதிரான வழக்கு முடித்து வைப்பு. காவல்துறை முறையான விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என கருத்து. கரூரில் நாளை நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பெரியசாமி, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் ஆய்வு. ஒரு வார இடைவெளிக்கு பிறகு வட மாநிலங்களை மீண்டும் மிரட்டும் கனமழை. உத்தராகண்ட், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் மேக வெடிப்பால் சூழ்ந்த வெள்ளம்.
மாநிலத்தில் கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தீவிரம். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை. தமிழ்நாட்டில் 74,000 உயரும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை. ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்களுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நடவடிக்கை. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து நடுவரை நீக்கக் கோரும் பாகிஸ்தானின் கோரிக்கை நிராகரிப்பு. இந்திய வீரர்கள் கை கொடுக்காத விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க ஐசிசி மறுப்பு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.